السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا صاحبي السجن أأرباب متفرقون خير أم الله الواحد القهار. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு ரமதான் நோன்பை தராவிகை இலவாக்கி தந்து கொண்டிருக்கிறான். சிரமம் இல்லாமல் நிம்மதியான முறையில் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி வருகிறோம். இந்த ரமதான் மாதத்தினுடைய முதலாம் பத்து நிறைவு பெற்று இரண்டாம் பத்தினுடைய முதலாம் நாளில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். எங்கள் இறைவா, எங்களுடைய சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னித்துக் கொள்வாயாக, அகிலத்தாரை இரட்சிப்பவனே என்று நாம் துவா கேட்டவாறு இருக்கிறோம். தொடர்ந்து மஃபிரத்துக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க வேண்டும், தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சூரா யூசுஃபை நம்முடைய ஹாஃபிஸா அவர்கள் நேற்றைய தினம் மிக அருமையான முறையில், அழகிய முறையில் ஓதி காண்பித்தார்கள். காரணம், அது அஹ்சனுல் கஸஸாக இருக்கிற காரணத்தினால பல்வேறுபட்ட படிப்பினைகள், அறிவுரைகள், நல்லுபதேசங்கள் யூசுப் அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் ஒரு பகுதியை நேற்றைய தினம் பேராசிரியர் அவர்கள் அழகான முறையில் எடுத்துரைத்தார்கள். அதில் ஒரு முக்கிய விஷயம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தவாறு சிறையில் அடைபட்டிருந்த இரண்டு சிறை கைதிகளை பார்த்து பேசுகிறார்கள். அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைர். நீங்கள் பல்வேறுபட்ட கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, அவர்கள் சிறந்தவர்களா இல்லை? அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். இந்த உலகத்தை அடக்கி ஆள்கின்ற ஓர் இறைவனான அல்லாஹ் சிறந்தவனா என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். யோசித்து பார்க்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 7-8 ஆண்டுகளாக சிறைச்சாலையில் அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வாட்டத்தோடு இருக்கிறார்கள். தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டினால், அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டினால் சிறையில் அடைக்கப்பட்டு நொந்து போயிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயும் கூட தங்களுக்கு கிடைக்கின்ற அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு அங்கே மக்களுக்கு தாவத்து செய்கிறார்கள். சிறை கூடத்திலே தாவத்து செய்கிறார்கள். இந்த உலகத்தில் இஸ்லாம் இந்த அளவுக்கு பரவி இருக்கிறது, விரவி இருக்கிறது என்றால் இந்த தாவத்து தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே நாம் தாவத் பணிகளில் நம்மள ஒவ்வொருவரும் ஈடுபட்டவாறு இருக்க வேண்டும். சூரா ஹூதையும் ஹாஃபிஸா அவர்கள் நேற்று ஓதி காண்பித்தார்கள். அதில் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தாவத்தெல்லாம் இடம்பெற்றிருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவத்தும் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கிஸ்ஸாவிலே இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே நாம் நம்முடைய குடும்பத்தினருக்கு நல்லது ஏவி தீயதை தடுப்பவராக இருக்க வேண்டும். அண்டை அயலார், உற்றார் உறவினர்களுக்கு. காரணம், குர்ஆனில் பல இடங்களில் நம்மை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். உது இலா சபீரி ரப்பிக்கு பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹசனா. மதிநுட்பத்தோடு, விவேகத்தோடு நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய பாதையின் பக்கம் தாவத்து கொடுத்தவாறுங்கள். நல்லவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நல்லதை ஏவி தீயதை தடுப்பவர்களாக இருப்பார்கள். நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக திகழ என்ன காரணம் என்று கேட்டால், நீங்கள் நல்லதை ஏவி தீயதை தடுக்கிறதுனால்தானே என்றெல்லாம் அன்பான பெருமக்களே, குர்ஆனிலே பல இடங்களிலே தாவத் பற்றி அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். எனவே நாமும் எக்காலமும் முக்காலமும் நம்முடைய குடும்பத்தினர் தவறுகள் செய்தார்கள் என்றால் அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும்.
நமக்கு தெரிந்தவர்கள், நெருக்கமானவர்கள் யார் எந்த தவறுகளில் பாவங்களில் ஈடுபட்டாலும் நம்மால் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு நாம் அறிவுரைகள் நல்ல உபதேசம் செய்வனும் நாமும் கடைபிடிக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தாவத் பணிகளில் ஈடுபட்ட போது முதலாவதாக ஓரிருவர் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஆனால் ஹஜ்ஜத்துல் வதாவின் போது 1,24,000 பேர் 23 ஆண்டு காலத்தில் லட்சக்கணக்கில் மக்களை இஸ்லாத்தை ஏற்க செய்கிறார்கள் என்றால் அது ஒரு சாதாரணமான ஒரு தாவத் அல்ல. தாவத்தினுடைய முக்கிய அம்சம் வெறும் போதனை மட்டுமல்ல, போதனையும் ஒரு முக்கிய காரணம். அதோடு நம்முடைய பண்பு, நம்முடைய கனிவு, நம்முடைய மன்னிக்கின்ற மனப்பான்மை, நம்முடைய தயாளம், இது போன்ற குணாதிசயங்கள் மூலமாகவும் நாம் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை நாம் ஈர்க்க முடியும். அப்படித்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஈர்த்தார்கள். உது இலா சபீர் ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனாவிலையும் அது பற்றி தான் பேசப்படுகிறது. நீங்கள் இதோபதேசமாக மக்களுக்கு பேசி மக்களை நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் வரவழையுங்கள், நீங்கள் சுபசோபனம் கூறுங்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றீர்கள் என்றால் உங்களுக்கு பல்வேறுபட்ட நன்மைகள் இருக்கின்றன, நல்வாழ்வு இருக்கிறது. அதே சமயத்தில் நரகத்தை பற்றி நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கையும் செய்யுங்கள். இப்படி பல்வேறுபட்ட நல்ல விஷயங்கள் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படியானால் நாம் நம்மால் இயன்ற அளவுக்கு தாவத் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. நாம் நமக்கிடையில் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வோம். அது என்ன கேள்வி என்றால், 1,24,000 சத்திய சஹாபிகள் இருந்தார்களே ஹஜ்ஜத்துல் வதாவின் போது, மதீனா முனவ்வராவிலே எத்தனை சஹாபிகள் அடக்கமாயிருக்கிறார்கள் சொல்லுங்கள். மதீனா முனவ்வராவிலே ஜன்னத்துல் பகீர எத்தனை சஹாபிகள் அடக்கமாயிருக்கிறார்கள்? 10,000 சஹாபிகள். ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். பாக்கி சஹாபிகள் என்ன ஆனார்கள்? எங்கே அவர்கள் அடக்கமாயிருக்கிறார்கள்? சற்று யோசித்து பார்க்கிறோம். இந்த கேள்வி எழுவது இயல்பான ஒரு விஷயமா இல்லையா? ஆம். ஹஜ்ஜத்துல் வதாவின் போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைத்தார்கள், இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு சத்திய போதனை செய்யுங்கள், நல்ல விஷயங்களை எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சொல் இருக்கிறத ஒரு மந்திர சொல்லும் போன்று லட்சக்கணக்கான சஹாபியருடைய இதயங்களை ஈர்த்தது. என்ன செய்தார்கள்? அந்த உரை நிறைவு பெற்ற கையோடு எந்தெந்த சஹாபிகள் எல்லாம் எந்தெந்த வாகனங்கள் எல்லாம் புறப்பட்டு வந்தார்களோ அந்த வாகனங்கள் எந்த திசையை நோக்கி சென்றதோ அந்த திசையை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். சத்திய போதனை செய்வதற்காக, தாவத்து பிரச்சாரம் செய்வதற்காக, தப்லீக் செய்வதற்காக வேண்டி ஆயத்தங்களோடு தங்களுடைய மனைவி மக்களோடெல்லாம் புறப்பட்டார்கள் என்றெல்லாம் வருகிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, 8 திசைகளுக்கும் புறப்பட்டு போய்விட்டார்கள். கீழ்த்திசை நாடுகள், மேல் திசை நாடுகள். யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே. அது அமெரிக்காவாக இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், இந்தோனேசியாவாக இருக்கலாம். எல்லா நாடுகளுக்கும் சஹாபிகள் வந்திருக்கிறார்கள். இது வரலாற்று உண்மை அருமை சகோதரர்களே. அதே போன்று கீழ்த்திசை நாடுகள், அது பிரான்ஸாக இருக்கலாம், அல்லது பிரிட்டனாக இருக்கலாம், அல்லது ஜெர்மனாக இருக்கலாம். எல்லா நாடுகளுக்கும் சத்திய சஹாபிகள் சென்றிருக்கிறார்கள். 10,000 சஹாபிகள் அங்கே நல்லடக்கமாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் மக்காவை சுற்றி, மதினாவை சுற்றி, ஜன்னத்துல் மஅல்லாவில் அடக்கமாக இருக்கலாம். ஆனால் பாக்கி 100,000 சஹாபிகள் எங்கு சென்றார்கள்? சொல்ல போனால் இன்றைக்கு பலஸ்தீன் இருக்கிறது, பஸ்ரா இருக்கிறது, ஷாம் இருக்கிறது போன்ற அந்த நாடுகள் எல்லாம் இருக்கிற, ஈராக் இருக்கிறதல்லவா, பக்தாத் இருக்கிறதல்லவா, அந்த பக்தாதை சுற்றி பலஸ்தீனை சுற்றி உள்ள இஸ்லாமிய நாடுகளிலே 39,000 சஹாபிகள் நல்லடக்கமாயிருக்கிறார்கள். ஒரு புஸ்தகத்தில் புள்ளி விவரத்தை பார்க்கிறோம். ஜியாரா செல்கிறார்கள் அல்லவா, புனித மக்கா மதீனாவிற்கு ஹஜ் உம்ரா ஜியாரா செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பொதுவான ஜியாரா ஒன்று இருக்கிறது, பைத்துல் முகத்தஸையும் சேர்த்து ஜியாரா செய்ய செல்கிறார்கள் அல்லவா. அங்கே செல்லக்கூடியவர்கள்லாம் இந்த சஹாபிகளையும் சேர்த்தே என்ன செய்கிறார்கள்? ஜியாரத்து செய்துவிட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இடங்களிலேயும் எந்தெந்த சஹாபிகள் நல்லடக்கமாயிருக்கிறார்களோ அவருடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். அவர்களுடைய
அந்த புனிதமான மன்னரைகள் முன்னிலையிலே அவர்களுடைய அந்த பெயர்கள், அழகிய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்த்து அவர்களுக்கு சலாம் உரைத்து துவா செய்து விட்டு வருகிறார்கள். அருமை சகோதரர்களே, இவர்கள் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் பரவியது, நாலா பக்கம் பரவியது. தாவத் அடிப்படையில் தான் இஸ்லாம் இந்த அளவுக்கு பரவி இருக்கிறது. அருமை சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறை கூடத்தில் அர்பாபும் முத்தஃபர்ரிக்கும், நீங்கள் பல தெய்வங்களை வணங்குகிறீர்களே, அவர்கள் சிறந்தவர்களா இல்லை அல்லாஹ் சிறந்தவனா யோசித்து பாருங்கள் என்று மக்களுடைய சிந்தனைகளை தூண்டினார்களே. சூரா யூசுஃபில் ஹாஃபிஸ் அவர்கள் வாசித்து காண்பித்தார்கள். குல் ஹாதிஹி சபீலி அதுவு இலல்லாஹ் அலா பசீரத்தின் அன வமனி தபஅனி, நான் என்னுடைய இந்த நேரான பாதையின் பக்கம் மக்களை அழைக்கின்றேன். நானும் சரி, என்னை பின்பற்றக்கூடியவர்களும் சரி, தெல்ல தெளிவான முறையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பார்வை விசாலமாக இருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கையிலே, எங்களுடைய கொள்கை கோட்பாட்டிலே எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. சூரா யூசுஃபுடைய விளக்க உரைகளிலே நாம் பேசிக்கொண்டிருந்தோமே, அந்த நாட்டு மன்னரையே முஸ்லீமாக ஆக்கிவிட்டார்கள் அவருடைய அழகிய தாவத்தின் மூலமாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இனிமையான மதுரமான அந்த இதோபதேசம் மூலமாக அந்த நாட்டு மன்னர் ரையான் அவரையும் கூட இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்றால், இப்படித்தான் இஸ்லாம் பரவியது. இன்றைக்கு 232 நாடுகள் இருக்கின்றன உலகம் தழுவிய முறையில். இந்த 232 நாடுகளில் கோடிக்கணக்கான 180லிருந்து 200 தாண்டி கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் எப்படி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள்? இந்த இஸ்லாம் எப்படி நம்மையெல்லாம் வந்து அடைந்தது? தங்க தமிழகத்திற்கு யாராயினும் சஹாபி வந்திருக்கிறார்களா? யாராவது ஒருவர் சொல்லுங்களேன். தங்க தமிழகத்திற்கும் வந்திருக்கிறார்கள், இந்தியாவிற்கும் வந்திருக்கிறார்கள். ஆம், கோவளம் கடற்கரையிலே நல்லடக்கமாக இருக்கக்கூடிய தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள், அன்பான பெருமக்கள், அவர்கள் சத்திய சஹாபி. அவருடைய வரலாறு போற்றத்தக்க வரலாறு. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சென்று அந்த கடற்கரை சென்று ஜியாரத்து செய்து வருகிறார்களே. அந்த சஹாபியினுடைய வரலாறு உண்மையான வரலாறு, யதார்த்தமான வரலாறு, சத்தியமான வரலாறு. சத்திய போதனை செய்வதற்காக வேண்டிதான் வந்தார்கள். இப்படி பார்க்கிற போது அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சத்திய சஹாபிகளுடைய இந்த உழைப்பு, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட துன்பங்கள், அந்த தியாகங்கள், அந்த அர்ப்பணிப்புகளுடைய விளைவுதான். அன்பான பெருமக்களே, அவருடைய கனிவான மதுரமான அந்த பிரச்சாரத்தினால் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லுகிறோமே, கொடுங்கோலர்களை கூட இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இக்ரிமா பின் அபி ஜஹல், அபு சுஃபியான் பின் ஹரப், காலித் பின் வலீது, இவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலே கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர்கள். எப்படி கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள் என்றால், இஸ்லாத்தை ஒரேடியாக பூண்டோடு களைந்தெறிய வேண்டும் என்று நினைத்தவர்கள். வென்றெடுத்தார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு சுஃபியானையும் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள். இக்ரிமா பின் அபி ஜஹல், அபு ஜஹல் பெற்ற மகன்தான் சத்திய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. காலித் பின் வலீத், ஒரு நேரத்திலே அவர் பயங்கரமான விரோதியாக, ஜென்ம பகைவராக இருந்தவர் தான் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காத்தார்கள். அவர்களுடைய அந்த அடக்குமுறைகள் எல்லாம் தாங்கி கொண்டார்கள். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு ஒரு முகமலர்ச்சியோடு மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். மன்னிக்கின்ற மனப்பான்மை நாம் சொன்னோமே, பக்ஷியை மன்னித்தார்களே, ஹிந்தாவை மன்னித்தார்களே. யார் அந்த ஹிந்தா? யார் அந்த வஹஷி? யோசியுங்கள், வரலாற்றை சற்று திருப்பி பாருங்கள். யார் அந்த ஹிந்தா? யார் அந்த வஹஷி? என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை கொன்று அவருடைய உடம்பிலே உள்ள ஒவ்வொரு பாகத்தையும் தனித்தனி துண்டாக ஆக்கி மென்று தின்றவர் தான் ஹிந்தா. அந்த ஹிந்தாவுடைய ஏவலில் தான் வஹ்ஷி கொண்டார். அந்த ஹிந்தாவையும் மன்னித்தார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வஹ்ஷியையும் மன்னித்தார்கள். மன்னித்ததன் பரக்கத்தினால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். மஸ்ஜித் நபவியிலே சிறுநீர் கழித்த ஒரு ஆராபியை மன்னித்தார்கள். அந்த ஆராபி இஸ்லாத்தை ஏற்றார்கள். வரிசையா சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த ஆராபி மட்டுமல்ல, அந்த ஆராபியை தொடர்ந்து அந்த ஆராபியுடைய கூட்டத்தினர் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நற்பண்பாளரை நாங்கள் பார்த்தோம் என்று அவர் ஊருக்குள் சென்று, அது நீண்ட வரலாறு, சொல்ல நேரம் இல்லை அருமை சகோதரர்களே. எனவே அந்த ஆராபியை மன்னித்தார்கள்.
எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பான பெருமக்களே, மக்கா இஸ்லாமியர்கள் பூமி, முஸ்லிம்களுடைய பூமி. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். பிறகு ஒரு நேரம் வருகிறது, மக்கா வெற்றி பெறுகிறது. மக்கா வெற்றி பெற்ற போது காபத்துல்லாவுடைய சாவி ஒரு காஃபிரிடத்தில் இருக்கிறது. ஒரு காஃபிரிடத்தில். அவர் யார்? அவர் யார்? உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக ஆகிறார்கள். அவர் அந்த சாவியை தர மறுக்கிறார். சாவி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்கு சென்று விட்டால் அந்த சாவி திரும்ப கிடைக்காது என்று சொல்லி தர மறுக்கிறார். பின்பு தந்து விடுகிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா சென்றார்கள். காபாவை சுத்தப்படுத்தினார்கள். உள்ளே தொழுதார்கள். என்ன செய்தார்கள்? வெளியே வந்து சாவியை அவரிடத்திலேயே ஒப்படைத்தார்கள். யாரிடத்தில்? காஃபிரிடத்திலேயே ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைத்து சொன்னார்கள், காலமெல்லாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பின்னால் உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய வாரிசு தாலிதத்தன் அருமையான வாசகங்கள் தப்சீர்களில் இடம் பெற்றிருக்கிறது. உங்களிடமிருந்து ஒரு லாலின் தவிர பிடுங்க மாட்டார். உங்களிடமிருந்து அந்த காபத்துல்லாவுடைய மிஃப்தாகை கீயை பிடுங்கக்கூடியவர் ஒரு அநியாயக்காரராகத்தான் இருப்பார் என்று சொன்னபோது சரணடைந்து விட்டார் உஸ்மான் சரணடைந்து விட்டார். உடனே இஸ்லாத்தை ஏற்றார். அங்கே மன்னிக்கின்ற மனப்பான்மையை பார்க்கிறோமே. இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறோம் யோசியுங்கள். நாம் ஒரு குடிகாரனை திரித்திருக்கிறோமா? தொழாத ஒருவரை நாம் தொழச் செய்திருக்கிறோமா? போதை பழக்க வழக்கத்தில் அடிமைப்பட்டிருப்பவரை அதிலிருந்து நாம் விடுபட செய்திருக்கிறோமா? நமக்கு அந்த கடமை இருக்கிறதா இல்லையா? அதில் ஃபர்த கிஃபாயாவும் இருக்கிறது, ஃபர்த ஐனும் இருக்கிறது. ஃபர்த கிஃபாயா என்றால் ஒரு சிலராவது இதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் அத்தனை பேரும் குற்றவாளிகள். ஃபர்த ஐன் என்பது நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு மனிதன் பெரிய பஞ்சமா பாதகத்தில் ஈடுபடுகின்றான், மிகப்பெரிய குற்றத்தில் ஈடுபடுகிறான். அவனை திருத்த, அவனை இர்சாது செய்ய, இஸ்லாக செய்ய யாரும் இல்லாத போது நமக்கு ஃபர்த ஐனாகிறது. நாம் எப்படி அவனுக்கு அழகான முறையில், இனிய முறையில், காரணம் மௌஇலத்து ஹசனா தான், இனிய முறையில் உபதேசம் செய்வேன், அவங்க ஃபர்த ஐனாக ஆகிறது. யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களை. இரண்டு விஷயம். சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பலமுறை நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆம், உங்கள் மூலமாக ஒருவர் ஹிதாயத்து பெற்றாலும் கூட அரபுலகத்திலே கிடைக்கின்ற அந்த செவ்வகை ஒட்டகையில் இருக்கிறத அதை விட மிக சிறந்தது. ஒரு உதாரணத்திற்காக விளக்கமாக சொன்னார், ஒருவராவது நம் மூலமாக ஹிதாயத்து பெற வேண்டும். அடிக்கடி தப்லீக் சாத்திகள் சொல்வார்களே, அது ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஒரு கப்பலிலே மக்கள் பயணம் பண்ணுகிறார்கள். பயணம் பண்ணுகிற போது யார் மேல் தளத்தில் தங்குவது, யார் கீழ்த்தளத்தில் தங்குவது என்கின்ற அந்த சர்ச்சை எழும்போது குழுக்கள் போட்டு பெயரை செலக்ட் பண்ணி கீழ்த்தளம் மேல்தளங்கள்ல இப்படி தங்குகிறார்கள். கீழ்த்தளத்தில் உள்ளவர்களுக்கு குடிநீர் தேவை என்றால், ஹதீஸில் வருகின்ற ஒரு விஷயம், குடிநீர் தேவை என்றால் மேல்தளத்தை கடந்து அந்த குடிநீரை எடுத்து வர வேண்டும். ஆஹா, இது ஒவ்வொரு முறையும் நமக்கு சிரமமாக இருக்கிறத, நாம் பிறகு சிரமப்படுத்த வேண்டியிருக்கிறத. எனவே நாமே என்ன செய்வோம், கீழ்த்தளத்தில் ஓட்டை போட்டு கீழே இருந்து நாம் தண்ணீர் எடுத்துக்கொள்வோமே. அது எதில் தான் சென்று கொண்டிருக்கிறது? நீரோடைகளிலே, கடலில் தான் சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவைக்கு சில சமயங்களில் கீழே நாம் தண்ணீர் எடுத்துக்கொள்வோமே என்று அவர்கள் கீழ்த்தளத்தில் ஓட்டை போடுகிற போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எல்லோருமாக சேர்ந்து தடுத்தார்கள் என்றால் எல்லோரும் தப்பித்துக் கொள்வார்கள். யாரும் தடுக்காமல் வாழாதிருந்தார்கள், எல்லோரும் மூழ்கி போய் விடுவார்களா இல்லையா? கீழ்த்தளத்தில் ஓட்டை போட்டு விட்டால் தண்ணீர் எல்லாம் உள்ளே வந்து விடுமே, கப்பலே மூழ்கி விடுமே. கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் மேல்தளம் எல்லாமே அழிந்து விடுவார்களே. எதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை எவர் கடைபிடிக்கின்றாரோ, அதே போன்று சட்ட வரம்புகளை யார் கடைபிடிக்காமல் மீறுகிறாரோ அவருக்கு உதாரணம் என்று கூறுகிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் சட்ட வரம்புகளை யார் கடைபிடிக்கிறார்களோ, கடைபிடிக்கின்றவரை நாம் தப்பித்தோம் பிழைத்தோம். ஆனால் வரம்புகளை கடைபிடிக்காவிட்டால், ஒரு சிலர் தப்பு செய்தார்கள் என்றால் அந்த தப்பு நாலா பக்கம் பரவி எல்லாரையும் மூழ்கடித்து விடும், எல்லாரையும் ஹலாக்காக்கி விடும். குடும்பமே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமா, சர்வநாசமாக ஆகிவிடும். நம்முடைய குடும்பத்தில் எல்லோருமே தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும், முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் தொழாவிட்டாலும் இந்த
தொழாதவருடைய முசீபத்து வீட்டை தாக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அழகான முறையில், இனிய முறையில். காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறும்போது முதல்ல உங்களுடைய குடும்பத்தினரை நீங்கள் சரி செய்யுங்கள் என்றுதான் சொல்கிறான். வாந்திர அஷிரத்துக்கள் அக்கர்பின் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எனவே அன்பான பெருமக்கள், இது போன்ற அருமையான தாவத் பணிகளில் ஈடுபடுவதன் மூலமாக நாமும் நல்வழியை பெற்று நல்ல அமல்கள் செய்து வெற்றி பெறுவோம். நம்முடைய சமுதாயம் வெற்றி பெறுவதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொள்வோம், உழைப்பு எடுத்துக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய தீன் பணிகளை, இகாமத்து தீனுடைய அந்த தீன் பணிகளை கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.